இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திவ்யா எனக்கு கிடைக்கணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி நம்ம 2 பேரும் உடனே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும். இப்படி எல்லாம் கட்டாயப்படுத்துறதுனால உனக்கு நாங்க கெடுதல் பண்றதாக நினைச்சுக்காத. இதெல்லாம் நல்லதுக்காக தான். புரிஞ்சுக்க வினோ. எங்க போனீங்க? எப்ப வந்தீங்க? உங்களதான் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எங்க போனீங்க பாபு? வினோதினி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க எதுக்கு போனீங்க? தெரியல, என்னமோ அவங்கள பார்க்கணும்னு தோணுச்சு, அம்மா கூட பேசணும்னு தோணுச்சு. ஐயாவோட ஆபரேஷன் செலவுக்காக பணம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துறோம்னு சொல்றதுக்காகவும் தான் போனேன். அவங்க யாருன்னு தெரியாதப்போவே அவங்க மேல ஒரு ஈர்ப்பு தானா வருது. சரி, பணத்தை திருப்பி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டீங்கல்ல? இல்ல, சொல்லல, சொல்ல முடியல. ஏன், என்னாச்சு? எதுக்கு சொல்லல? சொல்ற சூழ்நிலை அங்க இல்ல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? நான் வினோதினி வீட்டுக்கு போயிருந்த போது அங்க வாசு சாரும் கற்பகம்மாவும் வந்திருந்தாங்க. அவங்களா? ஏன்? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, வாசு சாருடைய பொண்ணு திவ்யாவை அவளுடைய தாத்தா தூக்கிட்டு போயிட்டாருன்னு. அது விஷயமா வினோதினியை பார்க்க வந்திருந்தாங்க. வினோதினிக்கும் வாசு சாருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் சீக்கிரமா நடந்தா தான் திவ்யாவை மீட்க முடியும்னு பேசிட்டு இருந்தாங்க. சரி, என்ன முடிவுக்கு வந்தாங்க? வினோதினி எதுவும் சொல்லல, ஆனா அம்மா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க? அப்போ வினோதினி அக்காக்கும் வாசு சாருக்கும் கல்யாணமா? ஆமா. இந்த கல்யாணம் நடந்தாதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். ஆமா, இது நல்ல விஷயம் தானே. இதை ஏன் நீங்க இவ்ளோ சோகமா சொல்றீங்க? அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் பசங்களை தனியா வச்சுட்டு கஷ்டப்படுவாங்க? உண்மையா சொல்லணும்னா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு நானே வினோதினி கிட்ட ஒரு தடவை போய் பேசியிருக்கேன். ஆனா என்னன்னு தெரியல, என் முன்னாடி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு இப்ப பேசும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி இருக்காம அவங்கதான் உங்க மனைவி அப்படிங்கிறப்போ இந்த எண்ணம் கூட உங்க மனசுல வரலனா எப்படி? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதுங்கிறது ஏற்கனவே முடிவான விஷயம்தான். இருந்தாலும் சீக்கிரமே அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு என் முன்னாடி பேசும்போது ஏதோ ஒரு சஞ்சலம் எனக்குள்ள. என்னன்னு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்கள அடிக்கடி பார்க்க முடியாது, பேச முடியாது, அவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கிற ஆறுதல் கிடைக்காது அப்படிங்கறதுனாலயா? எதனாலங்கிறது எனக்கு தெரியல, சரியா சொல்ல தெரியல. என்ன பாபு, நீங்களே சொல்றீங்க அவங்க கல்யாணம் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்கன்னு. அது எப்போ சீக்கிரமா நடக்குதுன்னா அவங்க சூழ்நிலை அப்படி. இதுல முடிவெடுக்க வேண்டியது அவங்கதான். நீங்க எதுக்கு ஒரு மாதிரி இருக்கணும்? அதானே, நான் எதுக்கு ஒரு மாதிரி இருக்கணும்? அவங்க கல்யாணம் பேசி வச்ச மாதிரி நடக்க போகுது, எனக்கே எதையோ இழக்கிற மாதிரி இருக்கு. எதையோ இல்ல, உங்க பொண்டாட்டிய தான் இழக்க போறீங்க பாபு. என்ன மன்னிச்சிருங்க. நானும் உங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சுட்டேன். என்னாலையும் உங்களை மறக்க முடியாது, யாருக்கோ விட்டு கொடுக்கவும் முடியாது. நீங்க எனக்கு கிடைக்கணும்னா இந்த உண்மையை நான் மறைச்சுதான் ஆகணும். சரி பாபு, நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் தாத்தா பக்கத்துல இருக்கேன்.